அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்து வெங்கடேஷ் ரவி என்ற சுப்பிரமணியம் கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களிப்பீர். கே தங்கவேல் அருவாள் சுத்தில் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்கணும். கே ஆறுமுகம் கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களிப்பீர். அதாவது நான் கால்படாத இடமே கிடையாது. 2005 தான் கட்சி ஆரம்பிச்சு. 2006 நான் எவ்வளோ தூரம் நான் கால் பதிச்சிருக்கிறேன். கால் பதிக்காத ஊரும் கிடையாது. நாம் வந்தால் இனிமேல் என்ன செய்யணும்? சும்மா அவங்கள சொல்லி நீங்களும் கேட்டு போகிறதுக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓட்டு போடணும். இவங்க அத்தனை பேருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இது நடக்கிறது தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர். இந்த போரில் யார் ஜெயிக்கணும்? நாங்கள் ஜெயிக்கணும்னா நாங்கள் அவங்கவுங்க ஜெயிக்கணும். நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய எண்ணம். இது போர். அதர்மம் அவங்க இருவரும் தான். அதிமுக திமுக இருவரும் தான் அதர்மம். தர்மம் இங்கே இருக்கிறது 6 பேர். 6 முகத்திற்கு என்றைக்குமே ஏறு முகம்தான், இறங்கு முகம்தான் இது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இங்கே இருக்கும் முறை சின்னம். அடுத்து அண்ணன் வைகோ எங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். அவர் பம்பர சின்னம். அடுத்த என் அருமை அண்ணன் அருவாள் சுத்தில் நட்சத்திர சின்னத்தின் தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு, அதே போல் முத்தரசன் அவர்களும் கதிர் அருவாள் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். மோதிர சின்னத்துக்கு சொந்தக்காரரான திருமாவளவன் அவர்களை, அதே போல் நான் வணங்குகிற எங்கள் ஐயா இருக்கார், பெரியவர் ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்களுடைய பையன் சின்னையா அவர்கள், சின்னையா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்திலும் நீங்கள் அனைவரும் எங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்டி பார்க்குறீங்க. ஆட்டுங்க எவ்வளோதான் ஆட்டுங்க. நாங்கள் இவ்வளோ ஒன்று சேர்ந்துருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் எல்லாரையும் குடிங்கிறாங்க. ஆனால் நாங்களாம் காமராஜர் வழி இருந்தவர்கள். காமராஜர்லாம் படிங்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. அவங்க குடிங்கிறாங்க, இவங்க படிங்கிறாங்க. யார் என்றால் ஜெயலலிதா குடிங்கிறாங்க, கலைஞரும் ஜெயலலிதா குடிங்கிறாங்க. ஆனால் கர்மவீரர் காமராஜர் படிங்கிறார். இதுதான் வித்தியாசம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்னா, நீங்கள் சொல்லுகிறோம் அதிமுக திமுகவை சேர்ந்த இருவர் தான். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நீங்கள் எல்லாருமே என்னடா தைரியமாக தான் நான் வரேன். எனக்கு இந்த பயம் வேற ஒன்றை வச்சுக்க அப்படிதான் சொல்ல. ஏன்னா எனக்கு இந்த பயம்லாம் கிடையாது. என்ன அன்னைக்கு ஐயா சொன்னாலும் சின்ன என்ன சொன்னாங்க, ஒருத்தர் தப்புன்னா மீது 5 பேர் கேட்கட்டும். அப்படி தான் மாறி வரும் சுழற்சி. உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறது இல்லையா, இருவர்கிட்ட நான் கேட்குறேன். 25 வருஷம் ஆச்சு. 90லேருந்து இன்னைக்கு இருப்போம். சுமார் 25 வருஷமாக நீங்கள் இருந்து இவங்க 2 பேர் தான் மாறி வந்திருக்காங்க ஆட்சிக்கு. இவங்க 2 பேர் மாறி வந்து என்ன பண்ணாங்க? இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க அது பண்ணல இது பண்ணல. இப்போ அதிமுக திமுக பற்றி சார்ஜ் பண்ணு, திமுக அதிமுக பற்றி சார்ஜ் பண்ணுது. என்ன சார்ஜ் பண்ணுதுன்னா, நீங்கள் அது பண்ணல இது பண்ணல. சரி, நீங்கள் இது பண்ணல அது பண்ணல. ஆக 2 பேரும் எதுவுமே பண்ணலங்கிற உங்களுக்கு தெரியுதா மக்களே? நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்க கொடுக்கறதெல்லாம் காசு பணம் தான். ஆனால் நான் தெரியாமல் கேட்குறேன், ஜெயலலிதா கூடுகின்ற கூட்டமும் சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே காசு தான். என்றால் விஜயகாந்த் இப்போ கூட விடியல் சார் என்ன சொன்னார்? கோடிகளுக்கு மயங்கி விட்டார் விஜயகாந்த். நான் மயங்களை அதனால தான் கோடிகளை அள்ளி விட்றாங்களா? இப்படி அடுத்தாப்புல விஜயகாந்த் வந்துடுவாங்க. பயமா பிடிச்சி இங்கே உள்ளங்களை போடுறாங்க. பயப்படாதீங்க. விஜயகாந்துக்கு தேவை என் மக்களை நல்லபடியாக வைத்திருக்கணும். அதுதான் நான் விரும்புவேன். மற்றபடி உங்கள் பிரச்சனைகள் அப்புறம் கடைசியாக தான் அவர். முதல்ல என் மக்கள் வாழ்ந்தான் விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான்னு சரித்திரம் பேசணுமே தவிர உங்கள் விஷயத்துக்கெல்லாம் வர மாட்டேன். உங்கள் ஊரை பற்றி நான் சின்ன வயசுலேயே வந்திருக்கேன். கங்கையை தவிர கங்கையும் காளை ரொம்ப நல்ல காளை. அப்போ எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டே வந்திருக்கேன்.
காங்கேயங்காலை தான் வாங்கணும், காங்கேயங்காலை தான் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா ரைஸ் மில் வச்சுருவேன், எதுக்குடான்னா இல்லை 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 காங்கேயங்காலம்ப. அப்போ எங்கள் அப்பாவோட சண்டை போட்டு சரி நீயே போய் வாங்கிட்டோம் பாரு, இங்கே வரும், இங்கே வந்து சுற்றி பார்ப்பேன். அப்போ தான் மயிலக்காலமாக வெள்ளைக்காலையை தானே, வெள்ளை கொம்பு நல்லா நல்ல நீளமாக அப்படி மூஞ்சி அப்படி நீட்டமாக அப்படி இருக்கிற காலை தான் அப்படியே பார்ப்பேன். அப்புறம் தான் இதுக்கு மாடுக்கு சுழி பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ பல்லு பார்ப்பாங்களாம்ல, ஏதோ ஒன்றுன்னா சொன்னாங்க. சரி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, எனக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு, இந்த மாடு பிடிச்சிருக்கு, இந்த மாடு நீங்கள் உங்கள் இதுபடி ஏதோ ஒன்று பேசிக்க. கடைசியில் ஒரு மாடை பிடிச்சிட்டு வந்தாங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு இன்னொரு மாடை கூட, இது நல்லா இருக்குது, இது கொண்டு இதுதான் லட்சியம் கடாச்சமாக இருக்குது, இதை கொண்டு போய் கட்டுங்க அப்படின்ட்டு. அதற்கு பேருன்னு சொல்லிங்க ராஜேந்திரா. ராஜேந்திரன் எங்கள் அப்பா கட்டவே மாட்டார், நானும் கட்டுவேன். ராஜேந்திரன் இங்கே வேணா வரும். இப்போ நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வைப்பீங்க, ஒரு மாடு இப்படி ஓடுமா, அப்படி கொம்பில் அப்படி தூக்கி விடும்ல, அது அன்னைக்கே கொம்பில் அப்படி தூக்கி விட்டு ஒத்த மாட்ட வண்டி தான் நாங்கள் ஓட்டுவோம். நெல்பேட்டையிலேருந்து அப்படியே வரும். அந்த மாடை கவனிச்சுட்டு யார் தெரியுமா, பிச்சராவுத்தர் ஒருத்தர், ராவுத்தருங்கிற பாய் ஒருத்தரும் பிச்சமும் அவர் தான். அண்ணன் நான் வந்து பிச்சைன்னு இன்னைக்கு ஏன் பிச்சராவுத்தர்னு சொல்கிறேன்னா இந்த வயசு, இந்த வயசுக்கு அதான் நான் சொல்கிறேன். அவரை என்னடா அப்போ வந்து அண்ணன் பிச்சைன்னா என்னென்ன இந்த மாதிரி நான் ஒன்றும் அடிக்க, நான் வாட்டு அடிச்சு விட்டுவிட்டேன். ஏன்பா அடிக்கிற, தொடாப்பா, அது வாட்டு போயிடுமா, மில்லுக்கு போயிடும், நீ வாட்டு போகாத, நீ அடிக்காதன்னா அடிக்கலை. எனக்கு தெரியாதுல்ல, அது வாட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அது வாட்டு போயிட்டு இறங்குச்சு. மூட்டை பூரா அவங்க இறக்கி விட்டு அவங்க வாட்டு வந்துட்டாங்க. இறக்கி விட்டோன்னா கழட்டி விட்டாங்க. மாடா ஒத்த மாட்டு வண்டி தான் எப்படின்னு கழட்டி விட்டாங்க. அது வாட்டு போயிடுச்சு, அழகாக போயிடுச்சு. ஏன்னா அது வாட்டு தண்ணி குடிக்குது, அது வாட்டு கட்டியே போட மாட்டாங்க. எங்கள் அப்பா வச்சுட்டு ராஜேந்திரனா எப்போ வரும், அது கிட்டத்தட்ட நாய் மாதிரியே படுத்துரும். உங்களுக்கு கூட தெரியாது, காவல் காத்து நைட்டெல்லாம் வாட்ச்மேனாக இருப்பார். அது எந்திரிச்ச மணி இப்படி நிற்கும், மணி தான் இருக்கும், மணி கழுத்தில் கிடங்கடன்னு எவனோ ஒருத்தன் வர அம்போட இருக்குது. கண்மு உடனே வாட்ச்மேன் சுத்தரிச்சு எவன்டா வரும் ரோட்டில் அப்படின்னு பார்ப்பாரு. எவனும் வரல அப்படி படுத்துக்குற இது தைரியமாக இதுதான் எந்திரிக்கு, இதான் இப்படி ராத்திரியெல்லாம் முடிச்சு பகல்லாம் தூக்குதா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னா காலையில் 6:30 கூட்டு போயிடுவாங்களா மாடு. ஏன்னா நெல்லுப்பேட்டைக்கு போனோம்ல, நெல்பேட்டைக்கு போயிட்டு அப்படி வரணும்ல, அது மாதிரி தான் இங்கே வந்து சரட்டாங்குச்சி வந்து எரிக்கிறாங்க இல்லையா. நான் படிச்சிருக்கேன் பேப்பரில். அதாவது தேங்காயை தான் சரட்டாங்குச்சிம்பாங்க. தேங்காயில் ஒரு இது இருக்குல்ல, எரிச்சு தண்ணி குடி தண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாங்களாம்ல, அப்படிங்களா. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது எல்லாம் பார்த்துக்குறாங்க உங்கள் 3 பேர் இல்லை 4 பேர். நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் என்ன மாத்திரம் இந்த தொகுதியில் நம்ம முதல்ல அது இல்லாமல் பார்த்துக்கிறோம். மக்களுக்கு என்ன இம்சை நீங்கள் எழுதுறீங்களோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய எம்எல்ஏக்கள், என்னுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் என்று உங்களோட வாக்குறுதி கொடுத்து, மக்களே இப்போ கூட இங்கே கூட திருப்பூரை பற்றி பேச நிறையா பேசலாம். திருப்பூரில் எவ்வளோ பிரச்சனைக்கு வந்திருக்கிறேன். திருப்பூருக்கு இப்போ நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைக்கு நானும் வந்திருக்கிறேன். நான் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ஆர்ப்பாட்டங்களும் கலந்துருக்கிறேன். இப்போ கூட என் மனைவி திருப்பூருக்கு வந்துச்சான். வந்து அந்த குடி தண்ணி பிரச்சனை இருக்கு, ரேட்டு ஏற்றிட்டேன் கூட்டம். திருப்பூரில் ஏற்றிட்டோன்னே என் மனைவி வந்து சொல்லிச்சான், இது மாதிரி நீங்கள் ரேட்டை குறைக்கல, திரும்ப ஒரு போராட்டம் இதுக்குன்னா ரேட்டை குறைச்சிருச்சுதாம்மா. ஆக மொத தேசிய முற்போக்கு திராவிட கழக ரேட்டை குறைச்ச இடம் திருப்பூர். ஏன்னு சொல்கிறேன்னா, திருப்பூரை வந்து எனக்கு மதுரை எப்படியோ நான் பிறந்த ஒரு மதுரை தான், மதுரை தான் நானும் அது திருப்பூரை நினைப்பேன். ஆனால் யாரும் வருத்தப்பட்டுக்கிறோம்டா மக்களே, இதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிறோன்னா ஆக தினேஷ் அவர்களுக்கும் முத்தீஸ்வரன் பொறுப்பாளர் முத்தீஸ்வரன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.